ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மியூட்டேஷனை பற்றி பார்ப்போம். மியூட்டேஷன், அதுக்கப்புறம் ஷேடோவிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு ரஸ்ட். நான் ஆக்சுவலாக இந்த ஒரு பிளேலிஸ்ட்டாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நான் ஏன் இதை பிரித்து பிரித்து போட்டேன்னா, அட்டென்ஷன் ஸ்பேன் அஃப்கோர்ஸ் யாருமே 12 to 20 மினிட்ஸ்க்கு மேலே பார்க்க மாட்டாங்கங்கிறதுனால நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இது ஒரு சாப்டராக எடுத்து இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட்டு மட்டும் நான் ஆட் பண்ணி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து நான் சொல்கிறது தான் நான் சொன்ன அந்த ரெஃபரன்சஸ் அண்ட் எவ்ரி திங். எனிவேஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் மியூட்டேஷன். மியூட்டேஷன் கூட ஈஸி தான் வைங்களேன். ஸோ மியூட்டேஷனுக்கு பிளாக் போர்ட் தேவையில்லை. ஷேடோவிங்க்கு முன்னாடி எவ்ரி ஒன் மஸ்ட் ஹவ் பீன் நோன் அபவுட் ஃபங்க்ஷன்ஸில். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட மெயின் பில்டிங் பிளாக் வந்து ஃபங்க்ஷன்ஸ். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஃபங்க்ஷன்ஸ் நிஜமாவே என்னதான் நடக்குது அப்படின்னு? நமக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தேவை, அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு மெயின் ரீசன் ஆப்வியஸ்லி கோட் ஆர்கனைசேஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கோட் ஆர்கனைசேஷன். ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு பர்டிகுலர் வேலையை தான் அது செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரியல் டைம்லேயே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பார்ட் ஒரு வேலையை செய்யும். ஒரு கார் என்ஜின்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பரேட்டர் ஒரு வேலை செய்யும், அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டர் பிரேக் அது ஒரு வேலை செய்யும், கியர் பாக்ஸ் ஒரு வேலை செய்யும், ஸ்டேரிங் வீல் ஒரு வேலை செய்யும். ஸோ தேர் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. கரெக்டுங்களா? சரி, ஃபங்க்ஷன்ஸ்க்கு உள்ளே நடக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்போது நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப கால் பண்ணுறதுனாலும் சரி, இல்லைன்னா அதை லூப்பில் விடுறதுனாலும் சரி, ஒரு மெமரியில் ஒரு சின்ன விஷயத்தை அது மாற்றும். இப்போ திரும்பி நான் வந்து ஒரு மெமரியை வரைகிறேன், ரைட்டுங்களா? இப்போ இதே மெமரியில் நான் அன்றைக்கி என்ன அன்னைக்குன்னே வாயில் வருது. பழைய வீடியோகளில் நான் என்ன சொல்ல வரேன் நினச்சேன்னா, 4 செக்ஷனாக பிரித்த ஞாபகம் இருக்குங்களா? கோட், அப்புறம் டெக்ஸ்ட், அப்புறம் ஹீப், அப்புறம் ஸ்டாக். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, your stack will get allocated through the stack pointer and it makes sure it generates a stack frame. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ஸ்டாக்னு இருக்கிறப்போ, இப்போ இவ்வளோதான் ஸ்டாக் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இதைத்தான் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இதை தான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இவ்வளோதான் ஸ்டாக் இருந்திருக்குது ஒரிஜினலாக. உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி நியூ ஸ்டாக்கை இவ்வளோ இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாக் ஃப்ரேம். நியூ ஸ்டாக் ஃப்ரேம் கெட்ஸ் ஜெனரேட்டட் whenever a function is called. அது ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற லோக்கல் வேரியபிள்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற சப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எனிதிங் தட் டீல்ஸ் வித்தின் இட், அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ள தான் இருக்கும். நீங்கள் சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறப்போ உங்கள் காலேஜ்லையோ இல்லை யூனிவர்சிட்டியோ சொல்லியிருப்பாங்க, இது சம்திங் கால்ட் அஸ் அ டேங்லிங் பாயிண்டர்னு. ஞாபகம் இருக்குங்களா? டேங்லிங் பாயிண்டர்னா பேசிக்காக என்னன்னா, ஒரு இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி சொல்றது தான். இருக்கு ஆனா இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல, சீரியஸ் சார். அந்த விஷயத்தை தான் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸில் சொல்லித்தராங்க. என்னன்னா, அந்த பாயிண்டர் வந்து அந்த வேல்யூவோட இனிமேல் அது கரப்ட் ஆயிருச்சு, ஆர் நீ நினைக்கிற மாதிரி அந்த பாயிண்டர் இல்லப்பா அப்படின்னு கம்ப்யூட்டர் நமக்கு சொல்றது தான் டேங்லிங் பாயிண்டர்னு காட்டுது. இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஸ்டாக் வந்து பெருசாயிட்டே வரும் ஒரு தடவையும் நியூ ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்றப்போ. இப்போ மெயினுக்கு அப்புறம் இன்னொரு எஃப் அப்படின்னு நீங்க கால் பண்றீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின்ல இருக்குங்களா, இது எஃப்ல இருக்கும். அதுக்கப்புறம் எஃப் வந்து இன்னொரு ஜிங்கிற ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், ஜிங்கிறது இன்னொரு ஹெச் ஃபங்க்ஷனை கூப்பிடலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ல இருக்கிற ஃப்ரேம் வந்து வெளியில போயிடும், அதாவது கட் ஆயிரும். ஸோ இது ஜிக்கு வரும்போது இது டிலீட் ஆயிரும். ஜி எஃப்ல இருந்து, அதாவது வெளியில வர்றது இந்த சென்ஸ் ரிட்டர்ன் சொல்றேன், ஹெச்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிறப்போ ஹெச்சோட ஸ்டாக் ஃப்ரேம் டிலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜியோட ஸ்டாக் ஃப்ரேம் டிலீட் ஆயிரும். அப்புறம் எஃப்ல டிலீட் ஆகும். அப்புறம் மெயின் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் டிலீட் ஆயிரும். இப்போ நான் ஏன் இது அத்தனையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஸ்கோப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்கோப்புங்கிறது என்னைக்குமே அந்த ஃபங்க்ஷனோட கேர்லி பிரேசஸ்குள்ள தான் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ இதே லாஜிக் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷேடோவிங்லேயும் வரும். இப்போ ஷேடோவிங்னா ஒரு கோட் பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஒரு கோட் பேஸ் இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனோட பாடி வந்து கேர்லி பிரேசஸால் தான் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாங்க. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன், சரிங்களா?
இப்போ நான் ஷேடோவை எப்படி பண்ணலான்னா, ஷேடோனா இங்கிலீஷில் அந்த தமிழுக்கான அர்த்தம் என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளை மறைப்பது. அதாவது இப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் வருது பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறாங்க, சூரியன் வந்து இன்னொன்னோட சூப்பர் இம்போஸ் ஆகிறது, அதை தானே ஷேடோங்கிறாங்க. அதனால தானே நிழல் விழுகுது, அதனால தான் நமக்கு ஃபுல்லாக எல்லாம் டார்க் ஆகுது. ஸோ அந்த லாஜிக் தான் இங்கேயுமே. இப்போ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சின்ன ஸ்கோப் கிரியேட் பண்ணுறேன், புரியுதுங்களா? பண்ணிட்டு திரும்பி நான் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நான் பண்ணலாம். இது வந்து ரஸ்டோட ஒரு ஃபீச்சர். இது மற்ற லாங்குவேஜில் இது பண்ண முடியாது, இது ரஸ்டோட ஃபீச்சர். இதுக்கும் நான் சொன்ன ஸ்டாக் ஃப்ரேமுக்கு என்ன வித்தியாசம்னா, கம்பைலர் ஆக்சுவலாக ஆப்டிமைஸ் பண்ணி இது இல்லாமல் ஆக்கிரும்னு வைங்க, பட் இது ஆப்டிமைஸ் ஆக்கலைன்னா இந்த மாதிரி தான் டெக்னிக்கலாக உருவாகும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு புது ஸ்டாக் ஃப்ரேம் உருவாக்குறப்போ இந்த ஸ்டாக் ஃப்ரேமுக்கும் இந்த ஸ்டாக் ஃப்ரேமுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போது எப்படி சண்டை போடும்? இந்த ரெண்டுமே தனித்தனியாக தானே இருக்கும், யூனிக்காக தானே இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிளை சொல்லி நான் இதை சொன்னேன். இப்போ நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கோடில் போட்டு பார்க்கலாம். இப்போ அதே நான் வந்து ஒரு ஸ்கோப்பை கிரியேட் பண்ணி லெட் சம் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை எனக்கு அந்த ஸ்கோப்பே தேவையில்லை, நான் திரும்பவுமே நான் ஆக்சுவலாக யூனோவாட் நான் ஸ்கோப்பே வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேடோயிங்கோட கான்செப்ட் புரியும். இப்போ லெட் சம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே 10ன்னு கொடுத்துருந்தேங்களா, இங்கே நான் 12ன்னு கொடுக்குறேன், சரிங்களா? நான் பிரிண்ட் லைன் கொடுத்து சம் நம்பர், திரும்பி நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன் சம் நம்பரில், சரிங்களா? இப்போ நான் வெளியில் வந்து அதே சம் நம்பர் அகெயின் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஆப்வியஸாக நிறைய பேர் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன நடக்கும்னு, பட் கெஸ் பண்ணாதவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே. இங்கே என்ன காட்டுதுன்னு பாருங்கள். இப்போ நான் உள்ள சம் நம்பர் 12ன்னு கொடுத்ததை இங்கே சம் நம்பர் 12ன்னு காட்டுதுங்களா, ரைட்டுங்களா? ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன காட்டுது, 10ன்னு காட்டுதுங்களா. ஏன், எதுக்காகனா, இப்போ நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல பிளாக் போர்டில் இந்த ஸ்டாக் ஃப்ரேம்ஸ் எல்லாம், இதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். இந்த வேரியபிள் இந்த ஸ்டாக் ஃப்ரேமோட லைஃப் டைம்குள்ளே தான் இருக்கும். உடனே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லை, அந்த வேரியபிள் எப்போ தொடங்கி எப்போ முடியும்னு சொல்கிறத தான் லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு வேரியபிள் அதனோட ஸ்டாக் ஃப்ரேம்குள்ள எங்கிருந்து எங்கே வரைக்கும் இருக்குது, அதுதான் அதனோட லைஃப் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்கோப்புக்குள்ளே நான் இங்கே 2 நீங்கள் எழுதுறேன் பார்த்தீங்களா, இதனோட லைஃப் டைம் இங்கிருந்து இதுவரை மட்டுமே. இந்த வேரியபிளோட ஸ்கோப்பு இங்கிருந்து இதுவரை மட்டுமே, புரியுதுங்களா? இப்போ அதனால தான் என்னோட ஸ்கோப்போட வேல்யூவை இதுக்கு வெளியில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்போங்களா? இப்போ இந்த சம் நம்பருக்கே பதிலாக சம் நம்பர் அகெயினே எழுதுறேனே, சம் நம்பர் அகெயின் எழுதி இங்கே எழுதி திரும்பி நான் இங்கே சம் நம்பர் அகெயின் எழுதுறேன். ஆல்ரெடி நான் அப்படி தான் எழுதியிருக்கிறேன், இப்போ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இல்லைன்னா யூனோவாட் சம் நம்பர் அகெயின்ங்கிறது பதிலாக சம் நம்பர் இன்சைடுன்னு எழுதுறேன். பை தி வே நான் இந்த விஎஸ் கோடோட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஏதோ ஒரு எழுத்தை செலக்ட் பண்ணி ஆல்ட் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி இங்கே ரிப்பீட் ஆகும். இப்போ சாரி மை பேட், ஆல்ட் இல்லை கண்ட்ரோல் டி. நான் அது லினக்ஸில் யூஸ் பண்ணுறேன், மேபி மேக்கில் உங்களுக்கு கமாண்ட் டி யூஸ் ஆகலாம். பட் யா, இப்போ சம் நம்பர் இன்சைடுன்னு சொல்லி சம் நம்பர் இன்சைடுன்னு அனுப்புகிறேன். ஓகேங்களா? உடனே எரர் காட்டுது பாருங்க. என்ன எரர்னு பார்ப்போமா? cannot find some number inside this in this scope. நான் இப்போ ஸ்கோப்புன்னு சொன்னது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கிருந்து இங்கே வரைக்கும் தான் என்னால் இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இதுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், தாளா நீ யாரா அப்படின்னு. எனிவேஸ், நான் மெயினாக இந்த ஷேடோயிங் கான்செப்டை சொல்ல வந்ததுக்கான காரணம், டெக்னிக்கலி நீங்கள் இதே வேரியபிளை இந்த ஸ்கோப்பே இல்லாமல் கூட எழுதலாம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு காட்டுறேன். ஓ, இந்த வேரியபிளே நான் வந்து இந்த வேரியபிள் இந்த பிரேசஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ரைட்டுங்களா? இப்போ இந்த பிரேசஸை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் எடுத்துடுறேன். ஏதாவது எரர் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். cannot யூஸ் த சேம் வேரியபிள் ட்வைஸ், இல்லைனா அப்படி ஏதாவது சொல்லு. எந்த ஸ்குவிக்லி லைனுமே எங்கேயுமே காட்டல பாருங்க. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இந்த வேரியபிள் இங்கே ரெண்டாவது தடவை பயன்படுத்தினதுனால இந்த பழைய வேரியபிளோட வேல்யூ இதோட முடிஞ்சிடும். எப்படி? இதோட முடிஞ்சிடும். இந்த புது வேரியபிள் பழைய நேம்லேயே இருந்தாலும்
சம் நம்பருங்கிற ரெப்ரசன்டேஷன் இனிமேல் 12 தான் இருக்கப்படும். இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சீரியல் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பழையவங்க வந்து போயிடுவாங்க, அந்த புதியவங்க தான் ஷேடோ பண்ணுவாங்க பழையவங்களை. அந்த லாஜிக் தான் மெயினாக. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சம் நம்பர் 12 தான் வரும். ஓகேங்களா? இதுதான் ஷேடோவிங்கை பற்றி. இனி மியூட்டேஷனை பற்றி பார்ப்போம். இப்போ மியூட்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். நான் எல்லாமே டிலீட் பண்ணிடுறேன் பிகாஸ் இட்ஸ் கெட்டிங் எ லிட்டில் பிட் பொல்யூட்டட். இன்னுமா இருக்குது இந்த அதாகப்பட்ட முட்டைகளே. எனிவேஸ், இப்போ சின்னதாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம எல்லாரும் நினைக்கிறோமே இந்த லெட் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய பேர் லெட் யூஸ் பண்ணுவீங்க, கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை வச்சு எழுதுவோமே. லெட் சம் ஃப்ரூட் வாட்டர்மெலன் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ரைட்டுங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வாட்டர்மெலன் சம்மர் சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வின்டர் சீசனில் என்ன பழம் கிடைக்கும்? ஆப்பிள் கிடைக்குங்களா இல்லை சப்போட்டா கிடைக்குங்களா தெரியல. இப்போ சம் ஃப்ரூட் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள்னு எழுதுறேன். உடனே இட் இஸ் ஸ்க்ரீமிங் அட் மீ. அது என்னன்னு பார்ப்போங்களா? என்ன எழுதியிருக்குது? cannot assign twice to an immutable variable. ஃபர்ஸ்ட் இம்மியூட்டபிள்னா என்ன? மாற்றத்திற்கு விருப்பப்படாத ஒரு வேரியபிள். அதனால தான் அது இம்மியூட்டபிள். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சூர்யா சார் சொல்லியிருக்காருல, அந்த மாற்றம் வந்து அது வேணான்னு சொல்லுது அந்த வேரியபிள். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறதும் அதுவே சொல்லுது. லெட் மியூட் சம் ஃப்ரூட் இஸ் ஈக்குவல் டு வாட்டர்மெலன் அப்படின்னு. கன்சிடர் மேக்கிங் திஸ் பைண்டிங் மியூட்டபிள். ஸோ மியூட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதுதான் இந்த ரஸ்ட் கம்பைலரோட ஒரு பிக் 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 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் மியூட் சம் ஃப்ரூட் இஸ் ஈக்குவல் டு வாட்டர்மெலன், சம் ஃப்ரூட் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள்னு இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இட் இஸ் நவ் ஏபிள் டு மியூட்டேட் இட் செல்ஃப். அதுதான் இங்கே மியூட்டேஷன். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு வேரியபிள் ஆர் ஒரு ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு தெரியாதுன்னா அடுத்த சாப்டர் கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு வேரியபிள், ஒரு ரெஃபரன்ஸ் ஆர் எனிதிங் இஃப் யூ ஆர் ஸ்டோரிங்னா அது சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் மியூட்டுங்கிற கீவேர்டை ஆட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து பை டிஃபால்ட் எனக்கு வேரியபிளாக தான் இருக்கணும், மாற்றமே வேணாம் அப்படின்னா நீங்கள் மியூட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரஸ்ட் வந்து இம்மியூட்டபிலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. அதனால தான் மெமரி கரப்ஷனை முடிஞ்ச அளவுக்கு அது தவிர்க்க முடியும். ஏன்னா பை டிஃபால்ட்டே உங்களால் மியூட்டேஷன் கொடுக்குற சான்சஸ் இருந்ததுன்னா, நான் நிறையா டெக்னிக்கலாக போக விரும்பலை, பட் மல்டி த்ரெடிங் ஆர் எனிதிங் தட் இன்வால்வ்ஸ் சேஞ்சிங் அ வேரியபிள் அட் த சேம் டைம், அப்போ வரும்போது நிறைய மெமரி கரப்ஷன் ஆகும். அதனால தான் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களால் மியூட்டேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஒரு ஆப்ஷனல் யூசேஜாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியன் வைங்களேன். குட் பி ராங், பட் அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய டேக்அவே. ஸோ மியூட்டேஷன் பற்றியும் பார்த்தாச்சு.